உடையவர்களையும் வீண் பெருமை உடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அந்த சகோதரிக்கு பரிசை அளித்து விடலாம். சகோதரி முபீனா, உங்களுக்கு வீண் விரயம் செய்வோம், வீண் கர்வம் உடையவரையும், வீண் விரயம் அல்ல வீண் பெருமை உடையவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. மிக சரியான பதில். சரியா? சகோதரி முபீனா அவர்கள் தான் சரியான விடை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசை தந்து விடுங்கள். அடுத்ததாக அடுத்த கேள்வி, இப்ராஹிமின் சந்ததியினருக்கு அல்லாஹ் எவற்றை கொடுத்தான்? கேள்வி, நபி இப்ராஹிம் அவர்களின் சந்ததியினருக்கு அல்லாஹ் எவற்றை கொடுத்தான்? இது கேள்வி. எத்தனை சகோதரர்கள் முன் வந்திருக்காங்க பாருங்க. சபுருநிசா, வாஹிதா, சாஜிதா, சலீமா. அடுத்ததாக 4 பேர். சகோதரி சபுர்நிசா அவங்க பதில் கொடுங்க. சபுர்நிசா ஒரு வரியில் பதிலளித்து விடலாம். சகோதரி சபுர்நிசா சொல்லுங்க. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரமா சொல்லுங்க. சபுர்நிசா என்னது? மைக் சரியில்லையா? மைக்கு காதுல விழலையே. சகோதரி சாண்டா வரவில்ல. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தான். இப்ராஹிம் சரியான பதிலா இல்லையா என்பதை கடைசியாக முடிவு செய்வோம். சகோதரி வாஹிதா அவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். சொல்லுங்க சகோதரி. இப்ராஹிம் நபி வம்சத்துக்கு வந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து ஞானத்தையும் வேதத்தையும் ஆட்சியையும் வழங்கினான். சரி, சரியான பதிலா என்பதை பிறகு முடிவு செய்யலாம். அடுத்ததாக சாஜிதா, சகோதரி சாஜிதா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அருளி உள்ளான் மற்றும் அவர்களுக்கு மகத்தான ஆட்சியையும் அருளி உள்ளான். அடுத்ததாக சகோதரி சலீமா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் மற்றும் ஆட்சியையும் அவர்களுக்கு வழங்கினான். 4 சகோதரிகளும் சொன்னது மிக சரியான விடை. இப்ராஹிம் அவர்களின் சந்ததியினருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் மாபெரும் அரசாங்கத்தையும் கொடுத்தான் என்பது மிக மிக சரியான பதில். 4 சகோதரிகளும் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 4 சகோதரின் பெயர்களும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் பரிசை யாருக்கு நாடுகிறான் என்று பார்க்கும். நான்கு சகோதரிகளின் பெயர் எழுதப்படுகிறது. சகோதரி சபுர்நிசா முதலாவது பெயர். அடுத்த சகோதரி வாஹிதா. பதில் சொல்லக்கூடியவங்க தயவுசெய்து முன்னாடி நடந்து வந்துருங்க இனிமேட்டு. ஏன்னா மைக்கு ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டேதுனால அங்கேருந்து நடந்து வந்துருங்க. யார் யார் பதில் சொல்ல முடிவு பண்றீங்களோ அவங்க இந்த டிவி இருக்க இடத்துக்கிட்ட வந்துருங்க. சரியா? சகோதரி சாஜிதா பெயர் எழுதப்பட்டு விட்டது. கடைசியாக சகோதரி சலீமா. 4 பெயர்களின் பெயர் எழுதப்பட்டு விட்டது. ஒரு சகோதரர் தயாராக இருக்கிறார் எடுத்து கொடுக்க. தம்பி ஒரு சீட் கட்டி. சரியா? அந்த சீட்டில் வந்திருக்கக்கூடிய பெயர் சகோதரி சலீமா அவர்கள். சகோதரி சலீமா அவர்களுடைய பெயர் வந்திருக்கிறது. அவர்களுக்கு பரிசை கொடுத்து விடுங்கள். 4 பெயர் சபுர்நிசா, வாஹிதா, சகோதரி சாஜிதா, சகோதரி சலீமா. 4 பேரின் பெயர்கள் எழுதப்பட்டது. அதில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த பெயர் சகோதரி சலீமா அவர்கள். சலீமா அவர்கள். சல்மா சித்திகா. சலீமா இல்ல. சலீமாவா? சல்மா. சல்மா சித்திகா.
அவர்களுக்கு பரிசை கொடுத்து விடுங்கள். சரியா? அடுத்த கேள்வி, அடுத்ததாக உள்ள கேள்வி, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் யாருடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். கேள்வி கவனமாக கேளுங்கள். யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் யாருடன் இருப்பார்கள் என்று அதை அல்லாஹ் அழகிய தோழர்கள் குறிப்பிடுகின்றான். அந்த அழகிய தோழர்கள் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதுதான் கேள்வி. அந்த நம்முடைய மறுமையில் நம்முடைய அழகிய தோழர்கள் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பேர் சொல்லுங்க. ஏ ஜுபைதா, ஏ ஜுபைதா, சாஜிதா, சாஜிதா, வஹீதா, வஹீதா, வாஹிதா. இன்னொரு பெயர் வாஹிதா. வஹீதாவா வாஹிதாவா? 4 பேர் மொத்தம். வஹீதா ஒண்ணு, வாஹிதா ஒண்ணு. ஆமாம். சரி. முதலில் சகோதரி ஏ ஜுபைதா அவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் நபிமார்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் உயிர் தியாகிகளுக்கும் நல்லவர்களுடன் இருப்பார்கள். இவர்களே நல்ல நண்பர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அடுத்த சகோதரி சாஜிதா அவங்க சொல்லுங்க. சகோதரி சாஜிதா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மறுமையில் நல்லவர் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கும் பாக்கியத்தை அளிப்பார். அடுத்ததாக சகோதரி வாஹிதா. வஹீதா ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் வாஹிதா. வஹீதா, வஹீதா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்படி கேட்டு அதன்படி நடந்தவர்களுக்கு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தோடு பூஜையாக அங்கு மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா. மைக்க கிட்ட வச்சு பதில மறுபடி சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடந்தவர்களுக்கு அவர்களுடன் மறுமையில் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும்படி பாக்கியம் கிடைக்கும். அங்கு யாருடன் இருப்பார்கள்? அங்கு நல்லவர்களுடன் இருந்து நல்ல அமல் செய்யக்கூடியவர்களோடு இருந்து சொர்க்கத்தில் இருப்பார்கள். நல்லது. அடுத்த சகோதரி வாஹிதா சொல்லுங்க. இப்ப வஹீதா சொன்னாங்க, சகோதரி வாஹிதா அவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சொல்லுங்க சகோதரி. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்களுடன் இருப்பார்கள். இவரை நல்ல நண்பர். சரியா? இந்த பதில் 69வது வசனத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த தோழர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள், அதாவது உயிர் தியாகிகள், நற்கர்மங்கள் உடையவர் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் தான் மிக்க அழகான தோழர்கள். இந்த பதிலை 2 சகோதரர்கள் மிக சரியாக சொன்னார்கள். ஒன்று சகோதரி ஏ ஜுபைதா, இன்னொன்று சகோதரி வாஹிதா அவர்கள். மற்ற இருவரும் சாஜிதாவும் வஹீதாவும். சாஜிதா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மட்டும் சொன்னார்கள். வஹீதா அவர்கள் சொல்லும்போது நல்லவர்கள் என்று மட்டும் சொன்னார்கள். இதில் சரியான பதில் அளித்தவர்கள் 2 பேர், ஏ ஜுபைதா, வாஹிதா. 2 பேர். 2 பேர் பெயரும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது. சகோதரி ஏ ஜுபைதா, அடுத்ததாக சகோதரி வாஹிதா. 2 பேரும் 2 பேர்ல ஒரு சீட் எடுங்க தம்பி. 2 பேர்ல ஒரு சீட். இதில் அல்லாஹ் யாருக்கு பரிசை நாடி இருக்கிறான் என்றால் சகோதரி வாஹிதா அவர்களுக்கு. சகோதரி வாஹிதா அவர்களுக்கு பரிசை தந்து விடுங்கள். வாஹிதா அவங்களுக்கு பரிசை தந்து விடுங்கள். வாங்க திரும்ப 3:45 தானே? சரி. அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி. கேள்வியை கேளுங்கள் கவனமாக. உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது, சலாம் சொல்றேன் இல்லையா, சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட, அதாவது அதைவிட எப்படி சிறந்ததாக கூற வேண்டும் என்று அல்லது வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது சலாமுக்கு பதிலை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
கேள்வி புரியுதா? சலாம் சொல்லும்போது எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் 2 நிபந்தனைகள் வைக்கிறான். அந்த 2 விஷயங்கள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அலைக்கும் சலாம். பேர் சொல்லுங்க. மும்தாஜ். மும்தாஜ். அப்புறம் ராபியா. சொல்லுங்க. ராபியா. மும்தாஜ். ராபியா. ராபியாவா? ஆமா. கௌசர். கௌசர். ரமீஜா. ரமீஷாவா? ரமீஜா. 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 ஜுபைதா. ஜுபைதா. சுமையா. ஜுபைதா. சுமையா சகோதரி சுமையா. அப்புறம் அஸ்மா. சகோதரி அஸ்மா. மொத்தம் 7 பேர். ஏ சுமையா. இன்னொரு சுமையா. 2 சுமையா இருக்காங்க. சுமையாவோட அந்த இனிஷியல் சொல்லுங்களேன். ஏ சுமையா. ஏ சுமையா ஒரு சகோதரி. மொத்தம் 8 பேர் வராங்களா? 2 பேருமே ஏ சுமையாவா இருக்காங்க. 2 பேரும் ஏ சுமையாவா? ஆமா. பெரிய சுமையா ஒருத்தவங்க சின்ன சுமையாவா இருக்கும். அப்படி போட்டுக்கிறேன். சகோதரி பெரிய சுமையா, சகோதரி சின்ன சுமையா, அப்படி போட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 8 பேரா? 8 பேர் சரிதானே? ஜி ஹலோ. சொல்லுங்க. பேருக்கு ஆன்சர் சொல்ல எப்படி? நிறைய பேர் அதிகமான பேர் வந்து ஆன்சருக்காக இந்த கொஸ்டினுக்கு எந்திரிச்சிருக்காங்க. நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. ஆமா ஆமா. குறிப்பா எத்தனை பேர்? 10க்கு மேல இருக்கா? 10க்கு மேல இருக்கா? 12 பேர். அப்ப அவ்வளவு பேரையும் கேட்கிறோம்னா இப்ப நேரம் கருதி இன்ஷா அல்லாஹ் இதுல என்ன ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா, நான் கேள்வியே கிட்டத்தட்ட பதிலே கேள்வியா நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பதில் நீங்க சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை. இதனால இந்த கேள்வியை விட்டு விடுவோம், அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஆமா. இந்த கேள்வி அடுத்த கேள்விக்கு போய்விடுவோம். அடுத்த கேள்வி, தான் பாவம் செய்துவிட்டு பிறர் மீது பழியை போடுபவன் எதை சுமப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான்? தான் பாவம் செய்துவிட்டு பிறர் மீது பழியை போடுபவன் எதை சுமப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இதான் கேள்வி. கேள்விக்கு ஆன்சர் தெரியாதவங்க எந்திரிச்சு இந்த பக்கம் வாங்க. தான் பாவம் செய்துவிட்டு பிறர் மீது பழியை போடுபவனை எதை சுமைக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எத்தனை பேர் முன் வந்திருக்காங்க? கொஸ்டினை நீங்க இன்னொரு வாட்டி சொல்ல சொல்றாங்க உங்களை. அதாவது தான் பாவம் செய்துவிட்டு, நாம பாவம் ஒரு பாவத்தை நாம் செய்துவிட்டு அந்த பாவத்தின் பிறர் மீது பழியை போடுபவன் எதை சுமப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான்? தான் பாவம் செய்துவிட்டு பிறர் மீது பழியை போடுபவன். தெரியலையா? எத்தனை பேர் முன் வந்திருக்காங்க? யாருமே இல்ல. யாருமே இல்ல. சரி, அந்த கேள்வியை விட்டு விடலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்விக்கு போலாம். ஆன்சர் சொல்லிடுங்க. பதில் சொல்லிடவா? அது சரியான இது. இதற்கான பதில் 112வது வசனத்தில் பதிவாகி இருக்கிறது. 4:112 1:1-2. மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து விட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூற்றையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். இதான் பதில். சரியா? அந்த சலாம் பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படின்னா, அது முக்கால்வாசி தெரியும். உங்களுக்கு சலாம் கூறப்படும் போது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். அதுக்கான பதில். அடுத்த பதில், திருக்குரான் வசனம் சிலரால் கேலி செய்யப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? திருக்குரான் வசனத்தை சிலர் கேலி செய்கிறார்கள் என்றால் அங்கே நாம் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இது கேள்வி. திருக்குரான் வசனம் சிலரால் கேலி செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி விளங்கிடுச்சா? முதல் நபர் அன்பியா. ஒரு நிமிஷம் சார். அன்பியா, சுபைதா, தஸ்லீம், தஸ்லீமா, சமீமா,
சமீமா, அப்புறம் முஸ்ரத். சொல்லுங்க. முஸ்ரத். முஸ்ரத். முஸ்னத். பிறகு சகோதரி, அப்புறம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அவ்வளவுதான். சகோதரி அன்பியா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் தஆலா சொல்லுங்க. திருக்குர்ஆன் வசனம், கேலி செய்யப்படும் இடத்தில் நீங்கள் அமராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை நீங்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் அதை போன்ற ஆவீர் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான். அடுத்ததாக சகோதரி சுபைதா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை கேலி செய்பவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் போது அவர்களுடன் பேசுங்கள், அவ்வாறு கேலி செய்யும்போது அமர்ந்தால் அவர்களை போன்றவர்களாக நீங்களும் ஆகிவிடுவீர்கள். சகோதரி கொஞ்சம் மைக்க கிட்ட வச்சு பேசுங்க, அது சரியா கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. திருக்குர்ஆனை கேலி செய்பவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் போது அவர்களுடன் செல்லுங்கள், இவ்வாறு கேலி செய்யும் போது அவர்களுடன் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். சரியான பதிலா என்பதை பிறகு முடிவு செய்யலாம். அடுத்ததாக சகோதரி தஸ்லீமா சொல்லுங்க. சகோதரி தஸ்லீமா. சகோதரி கொஞ்சம் மைக்க முன்ன வச்சு கொஞ்சம் பேசுங்க, அது சவுண்டு சரியா வரல. சொல்லுங்க. இஸ்லாம் சொல்லுங்க சகோதரி. சவுண்ட் அந்த மைக்கு சரியா வரல, கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்களேன். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் அமராதீர்கள், அவர்கள் அப்பேச்சை விற்று தவித்துக் கொள்ளும் வரை நீங்கள் அவர்களிடம் நெருங்காதீர்கள், இல்லையெனில் நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்களே ஆவீர்கள். சரி, அடுத்ததாக சகோதரி சமீமா சொல்லுங்க. அல்லாஹுவின் கேலி செய்தவர்களிடத்தில் அமராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சுக்கள் பேசும் வரை அப்படி நீங்கள் அமர்ந்தீர்களா அவர்களை சேர்ந்தவர்கள். கடைசியாக சகோதரி முஸ்னத் அவங்க சொல்லுங்க. திருக்குர்ஆனை கேலி செய்யும் இடத்திலிருந்து அமராதீர்கள், எழுந்து வந்துவிடுங்கள். அப்படி அமர்ந்தால் முடிஞ்சிருச்சு, அவங்க அதோட முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதானா? ஆமா, அவங்க அதோட முடிச்சிட்டாங்க, பதில அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அது முழுமையான பதில் அல்ல. இப்ப இந்த போட்டியில் வருபவர்கள் 4 பேர், சகோதரி அன்பியா, சுபைதா, தஸ்லீமா, சமீமா, 4 பேரும் சரியான பதில் அளித்தார்கள். அவர்களுக்கு குலுக்கல் முறையில் தான் பரிசுகள் வழங்கப்படும். முதலாக சகோதரி அன்பியா, இரண்டாவது கொஞ்சம் அமைதியா இருங்க, டீ கொடுக்கப்படுது, அவங்கவுங்க அந்த டீயை யார் மேலே ஊத்திடாம கவனமா எடுத்து குடிங்க, பேச்சுகளை குறைச்சிக்கோங்க, சலசலப்பா இருக்கு. இது மஸ்ஜிது தானே இது. சகோதரி சுபைதா அவர்கள். அடுத்ததாக சகோதரி தஸ்லீமா அவர்கள் பெயர் எழுதப்படுகிறது. இறுதியாக சமீமா, சகோதரி சமீமா பெயர். 4 பெயர், சகோதரி சமீமா, சகோதரி தஸ்லீமா, சகோதரி சுபைதா, சகோதரி அன்பியா. 4 பெயர்களின் பெயர்கள் எழுதப்பட்டு அந்த ஒரு பெயரை சகோதரி இருங்க ஒரு நிமிஷம், ஒரு சீட்டு இருங்க, எடுங்க ஒரு பெயர் வந்திருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு பரிசை நாடினான் என்றால் சகோதரி தஸ்லீமா அவர்களுக்கு. சகோதரி தஸ்லீமா அவர்களுக்கு கை தட்ட வேண்டாம், கை தட்டக்கூடிய ஒரு அவை கிடையாது. கை தட்ட வேண்டாம், கை தட்டுறாங்க, கை தட்டக்கூடாதுமா. காலையில தானே நம்ம சகோதரர் சபை ஒழுங்கை பத்தி சொன்னாரு, முக்கத்தீம் சபை ஒழுங்கை பத்தி சொன்னாரா இல்லையா? இந்த சபையில கை தட்டலாமா? கை தட்டுறது யாருடைய கலாச்சாரம்? அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. பாராட்டுவதற்கு நாம அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஒன்ன சொல்லணும். ஒருத்தவங்களை பாராட்டணும்னா அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஒன்ன சொல்லணுமே தவிர கை தட்டக்கூடாது. கை தட்டுவது என்பது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. யார் ஒருவன் பிற மத கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டானோ
அவன் நம்மை சேர்ந்தவர் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்பது என்பது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்வதுதான் நம்முடைய வழிமுறை. இன்ஷா அல்லாஹ் அதை பேணக்கூடிய மக்களாக இருங்க. அடுத்ததாக இதுதான் கடைசி கேள்வி. இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி நெருங்கிட்டோம். இப்போ என்னன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. அடுத்த அசர் தொழுகைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, நயவஞ்சகனுடைய ஒரு